ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூலக்கரைப்பட்டி பக்கத்தில் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் ஒரு 90 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 10,000 ரூபா கேட்காங்க. ரோடு கம்ப்ளீட் இது பஸ் ரோட்டு ஃப்ரண்டேஜ் தான் இருக்குது. பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 200 அடி உங்களுக்கு வரும். உள்ள ஆங்காங்கே பனைகள், ஒரு சில பனைகள் ஆங்காங்கே நிற்கிறது. இது போக இந்த நாணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த செடி அதிகமாக வளர்ந்துருக்குது. நேரே நான் இப்போ ஒரு கோவில் காணிச்சேன் பாருங்க. இந்த கோவில் மூலக்கரைப்பட்டியில் உள்ளது. மூலக்கரைப்பட்டிக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. அதனால தான் உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காணிச்சேன். மண் பார்த்தீங்கன்னா வண்டல் தான், செம்மண் இல்லை. ஒரு சில மரங்களும் உள்ள ஆங்காங்கே நிற்கிறது. 2 கிணறு இதில் இருக்குங்க. 2 கிணத்துலையுமே உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்குது. காரணம் என்னென்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கால்வாய் ஒன்று போகிறது. ஒரு சப் கால்வாய், மெயின் கால்வாய் கிடையாது. மெயின் கால்வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு சப் கால்வாய். இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறது. இதுக்கு முன்னால் இந்த இடத்துல கோழி பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த கோழி பண்ணை அந்த பில்டிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக இடிஞ்சிருக்குது. பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளீட்டாக அந்த கோழி பண்ணை இருந்ததுக்குள்ள அடையாளங்கள் இதுக்கு முன்னால் அவங்க வச்சுருக்காங்க. இது ஒரு கிணறுங்க. கிணறு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு 2 கிணறு. இந்த கிணறுல இபி சர்வீஸ் இல்லை. இன்னொரு கிணறு காணிச்சேன், அதில் தான் உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்குது. இந்த நாணல் உங்களுக்கு இந்த நாணலை கிளியர் பண்ணால் உங்களுக்கு இதனுடைய விலை மாறிடும். அதனால எப்போவுமே நாங்கள் இந்த லெவல்லே தான் நாங்கள் எப்போவுமே பேசுவோம். பாருங்கள், இது 2வது கிணறாக்கும். சின்ன ஒரு ரூம் கூட இருக்குது. கையெழுத்து பார்த்தீங்கன்னா 4 கையெழுத்து வருவங்க. ஒரே குடும்பம், ஒரே குடும்பனால ப்ராப்ளம் இல்லை. ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 பேர் கையெழுத்து போடுறதாட்டு சொல்லியிருக்காங்க. 4 பக்கமும் ஓரளவுக்கு சுற்றிலுமாக வேலி, முள் வேலி அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் சோலார் போடணும் அப்படின்னால் ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராது. மூலக்கரைப்பட்டி இபி சப்ஸ்டேஷன் வரும். ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் சோலார் போட்டிருக்காங்க. அந்த சோலாரோட அவுட்புட்டு அந்த இபி எஸ்எஸ்க்கு கொடுப்பாங்க பாருங்க. அந்த லைன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தனியாக தெரியும். இது இங்கே இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம போனாலும், தமிழ்நாட்டுக்குள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு அந்த லைனை பார்த்தாச்சுன்னா இது சோலாருடைய அவுட்புட் போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்முடைய இந்த லேண்டு பஸ் ரோடு முகப்பில் இருக்குது. அதனுடைய நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள், இபி எஸ்எஸோட அந்த இபி லைன் போகுது. காரணம் என்னென்னா, எஸ்எஸ் பக்கமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சோலார் போட்டிருக்காங்க. ஸோ சோலாருக்காக யாருக்காவது இந்த 90 ஏக்கர் தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த சோலாருடைய அவுட்புட் போகக்கூடிய லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த கொண்டு காணிக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு விலையை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.